தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத வெளிநாட்டு நடிகையாக வலம் வந்த எமி ஜாக்சன் இங்கிலாந்து நடிகர் எட் வெஸ்ட்விக்கை கரம் பிடித்துள்ளார். யார் இந்த எட் வெஸ்ட்விக்? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வெள்ளை பதுமை போன்ற துரையம்மாவாக, விக்ரமை மயக்கிய மாடல் அழகியாக, திரைப்படத்தில் நிவியன் ஆனிமிஸாக தமிழ் மக்களின் மனம் கவர்ந்தவர் எமி ஜாக்சன். ஏஎல் விஜயன் மதராசப்பட்டினம் படத்தின் மூலமாக 2010ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவர் இந்தி, தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் 15க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். ஒரு சில படங்களுக்கு பிறகு சினிமாவிலிருந்து காணாமல் போய்விடும் வெளிநாட்டு நடிகைகளுக்கு மத்தியில் பெயர் சொல்லும் பல படங்களில் நடித்த எமி, இந்திய நடிகர் பிரதீக்குடனான பிரேக்கப்பிற்கு பிறகு லண்டனுக்கு இடம்பெயர்ந்தார். அங்கு ஹோட்டல் அதிபரான ஜார்ஜை 4 ஆண்டுகள் காதலித்த எமி திருமணம் செய்து கொள்ளாமல் 2019ஆம் ஆண்டு மகனை பெற்றெடுத்தார். அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்து அந்த ஜோடி பிரிந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் இங்கிலாந்து நடிகர் எட் வெஸ்ட்விக்கின் காதலை ஏற்றார் எமி ஜாக்சன். இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி இத்தாலியில் கோலாகலமாக எமி ஜாக்சனும் எட் வெஸ்ட்விக்கும் திருமணம் செய்து கொண்டனர். காசிப் கேர்ள், ஒயிட் கோல்ட், ரோமியோ ஜூலியட் உள்ளிட்ட பல படங்கள், வெப் தொடர்களில் நடித்தவரான எட் வெஸ்ட்விக் ஒரு இசைக்கலைஞர் ஆவார். லண்டனில் பல்கலைக்கழக விரிவுரையாளரான பீட்டர் வெஸ்ட்விக் மற்றும் ஊடகவியலாளரான கரோலின் தம்பதியின் நடுத்தர குடும்பத்தில் 3வது மகனாவார். தனது 6 வயது முதல் இசை, நடனத்தை கற்று வந்த இவர் லண்டனில் உள்ள தேசிய இளைஞர் தியேட்டர் அமைப்பின் உறுப்பினராக இருந்தார். அதன் மூலம் 2006ஆம் ஆண்டு பிரேக்கிங் அண்ட் என்டரிங் என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார். அதன் பின்னர் அவரது வாழ்க்கை முறை ஏறுமுகம் கண்ட நிலையில் மிக அழகான நடிகையாக ரசிகர்கள் மத்தியில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இது மட்டுமின்றி பிரிட்டிஷ் இசைக்குழுவான தி ஃபில்தி யூத்தின் உறுப்பினராகவும், ஃபார் யூ இசைக்குழுவின் பாடகராகவும் ஒரு இசைக்கலைஞராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளார் வெஸ்ட்விக். பிரபலம் என்றால் சர்ச்சையும் கூட வரும் என்பதற்கேற்றார் போல 2017ஆம் ஆண்டு வெஸ்ட்விக் மீது 3 பெண்கள் பாலியல் புகார்களை கூறியிருந்தனர். ஆனால் குற்றச்சாட்டுகள் எதுவும் நிரூபிக்கப்படாத காரணத்தாலும் புகார் கூறிய 3வது பெண் திடீரென காணாமல் போனதாலும் வழக்கிலிருந்து வெஸ்ட்விக்கை நீதிமன்றம் விடுவித்து உத்தரவிட்டிருந்தது.